கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் ஆர்ஜே நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுட்ட கதை கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஊரில் ஒரு முனிவர் ஒரு காட்டு பகுதியில் வந்து கன வருஷமாக தவம் செய்து கொண்டு இருந்தாராம். அந்த வழியால் ஒரு வைரஸ் வந்து பயங்கர ஸ்பீடாக போய்கொண்டு இருந்துச்சு. அப்போ இந்த முனிவர் அந்த வைரஸ் உடனே மறைச்சு கேட்டார், வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு வைரஸ் சொல்லிச்சு. பக்கத்து ஊரில் வந்து திருவிழா ஒன்று நடக்குது, அங்கே வந்து எடுக்க வேண்டிய கணக்கு எனக்கு இருக்குது, ஸோ ஐ ஹாவ் டு கோ அப்படின்னோன்னா முனிவர் சொன்னாராம், இது சரியில்லை, இல்லை திருவிழா அவ்வளோ சந்தோஷமான விஷயம், அதில் போய் நீ இப்படி ஆக்கலையெல்லாம் கொள்றதா, வட் இஸ் திஸ் அப்படின்னோன்னா வைரஸ் சொல்லிச்சு, கடவுள் என்ன அதுக்கு தான் படிச்சிருக்காரு, அப்போ நான் அது தானே பண்ண வேணும் அப்படின்னு முனிவர் யோசிச்சுட்டு சொன்னார், ஓகே எனக்காக நீ 100 பேருக்கு மேலே யாரையுமே பழி கொள்ளக்கூடாது, ஒன்லி 100 பேர் மட்டும்தான் அப்படின்னோன்னா வைரஸும் சரி நான் செய்கிறேன் அப்படின்னோன்னா முனிவர் வந்து லைட்டாக ஒரு வார்னிங் கொடுத்தார், நீ 100 பேருக்கு மேலே யாரையாவது சாடினாய் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உனக்கு நான் சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னோன்னு சரி சரி அப்படின்னு இந்த வைரஸும் போயிட்டுது. போய் ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த வைரஸ் திரும்பி வரும்போது முனிவர் பயங்கர கோமா, வட் டிட் யூ டூ, நான் என்ன சொன்னேன் 100 பேருண்டு நீ 2000 பேருக்கு மேலே ஏன் இப்படி அவர்களை கொண்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சாபம் கொடுக்கறதுக்கு தண்ணி எல்லாம் எடுக்க அந்த வைரஸ் சொல்லிச்சு, வெயிட், நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 100 பேரில் மட்டும்தான் போனேன், ஆனால் இறந்த மிச்சாக்கள் எல்லாமே பயத்தில் தான் இறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்டை வெளியே பார்த்துட்டு போயிட்டு தி ஸ்டோரி இஸ் ஸ்டாப்பிங் ஹியர். எஸ், இந்த பயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பயம் இருக்கிறது. இந்த படத்தில் தெனாலியில் வர மாதிரி சொல்லுவார்கள் இல்லையா, காடு பயம், நாடு பயம், வீடு பயம், இரவு பயம், பகல் பயம், இருட்டு பயம், அமைதி பயம் அப்படின்னு 1000 வகையான பயம் இருக்குது. அதில் மிகவும் ஆபத்தான பயம் எது தெரியுமா? தோல்வி பயம் அப்படின்றத சொல்கிறாங்க. யூ ஹேவ் டு டெல் தி ஸ்டோரி டு யுவர் கிட்ஸ், இட் வில் ஹெல்ப் தம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முதலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நான் வின் பண்ண மாட்டேனோ, எங்கே நான் தோற்றுறணும் அப்படின்னும் போது சம்டைம்ஸ் அவங்களால அது வின் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் இந்த பயம் அப்படின்றது அவங்கள ட்ராக் டவுன் பண்ணும். அண்ட் இந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் பேர்த் கிடையாது, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டியோட, டிசப்பாயின்மெண்டோட அண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்னஸையும் சேர்த்து தான் கொண்டு வரும். சரி, அதான் பயப்பட்டுட்டுமே இனி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், வெல் தேர்ஸ் அ வே டு வின் யோர் ஃபியர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃப்ளையோ ஃபைட் அப்படின்றதெல்லாம் இருக்குது இல்லை, எஸ் அந்த பயம் வரும்போது. ஆனால் அதை எப்படி வின் பண்ணுறது அப்படின்ட்டா முதலாவது நீங்கள் யோசிக்கணும், இப்போ எதுக்கு நான் பயப்படுறேன், இதில் என்ன இருக்குது நான் பயப்படுறதுக்கு, நான் பயப்படுறதால என்னால் செய்யக்கூடியது கூட செய்ய முடியாமல் போகுது, ரைட்? ஸோ நீங்கள் முதல் யோசிக்க வேண்டியது ஏன் பயப்படுறேன், எதுக்கு நான் இப்போ பயப்படுறேன், ஏன் பயப்படுறேன். இந்த பேய் பயம், இருட்டு பயம் அது கொஞ்சம் கஷ்டம்தான். த ரெஸ்ட் ஆஃப் த பயம் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களால் வின் பண்ணக்கூடிய ஒரு பயமாகத்தான் இருக்குது. ஸோ இப்போ இதை கேட்டுட்ருக்க நீங்கள் யாராவது ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுவோம் இல்லையா, இந்த ட்ரைவ் பண்ணும்போது அப்ஹில் போகிறதுக்கே சிலாக்களுக்கு கிடுகிடுன்னு நடங்கும் இல்லை, அந்த மாதிரி எந்த பயமுமே இல்லாதீங்க. அப்படி நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா ஆஸ்க் யுவர் செல்ஃப் அ கொஸ்டின், ஏன் நான் இப்போ பயப்படுறேன் அப்படின்னா யூ கேன் வின். ஐ see you in the next video.